ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா உட்கர்ஸ் அக்ரோகெமிக்கல் பிராண்டை இருந்த பேந்தர் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பயோஸ்டிமுலண்ட்டில் என்னென்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இயற்கை வடிவிலேயே கிடைக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் பயோ ஃபல்விக் இருக்குது, ஹியூமிக் ஆசிட் இருக்குது, அதே மாதிரி கடல் பாசி சாரும் இருக்குது. அண்ட் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடலை, ஆனால் இது எல்லாமே இதில் கலந்துருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இந்த பேந்தர் பயோஸ்டிமுலண்ட்டை பயன்படுத்துகிற மூலயமா பயிரோட வேர் வளர்ச்சி அதிகரிக்குது. பயிரோட வேர் வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால பயிரோட தண்டு ஊக்கமும் அதிகரிக்குது. அதாவது தண்டு நல்லா பருமனாக வளர்கிறதுக்கான தன்மையை இது பயிருக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வேர் வளர்ச்சி அதிகரித்து தண்டு ஊக்கமாகிறதுனால பயிரோட ஆரோக்கியம் அதிகரிக்குது. அதே நேரத்தில் வளர்ச்சி ரொம்பவே வீரியமாக இருக்குது. அண்ட் செகண்டு, அதிக வெப்பத்தையும் வறட்சியும் தாங்கக்கூடிய தன்மையை இது பயிருக்கு கொடுக்குது. ஸோ இப்படி நடக்கிறது மூலயமா ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ், அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் பயிருக்கு ஏற்பட்டுச்சுனாலும் பயிர் அதை தாங்கி வளரும். அண்ட் மூணாவது, இந்த பேந்தர் பயோஸ்டிமுலண்ட்டை பயன்படுத்துகிற மூலயமா பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து சுலபமாக பயிருக்கு கிடைக்க செய்யுது. ஸோ இப்படி கிடைக்க செய்கிறது மூலயமா பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பயிருக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கிறதுனால பயிரோட வளர்ச்சி ரொம்பவே அமோகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதிலேருந்து வரக்கூடிய மகசூலுமே ரொம்பவே தரமாக இருக்கும். அண்ட் ஃபோர்த், இந்த பேந்தர் பயோஸ்டிமுலண்ட்டை நம்ம மண்ணில் பயன்படுத்துகிற மூலயமா மண்ணோட வளத்தை இது அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, இது ஏற்கனவே பயோஸ்டிமுலண்ட் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுனாலையும் இது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே உகந்தது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம மண்ணில் பயன்படுத்தும் போது மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா, மண்ணில் பயிருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சில நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில நுண்ணுயிரிகளை இது மண்ணில் பெருக்கிறதுனால மண்ணோட வளத்தை இது அதிகரிக்குது. அண்ட் இதோட கடைசி பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை நம்ம பயன்படுத்தும் போது பயிர் எந்த ஒரு நிலையில் இருந்துச்சுனாலுமே அந்த நிலைக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த பயிருக்கு சுலபமாக கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறதுனால அந்த பயிரில் அப்போதைக்கு பூ பூக்கிறதா இருந்துச்சுனாலும் சரி, பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதா இருந்துச்சாலும் சரி, இல்லைனா பிடிச்சிருக்கக்கூடிய பிஞ்சுகள் வளரக்கூடிய நிலையில் இருந்துச்சாலும் சரி, இந்த மாதிரி வெவ்வேறு நிலையிலையுமே பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரிவர கிடைக்கிறதுனால இதை நம்ம தாவர வளர்ச்சி ஊக்கினும் குறிப்பிடலாம். அதே நேரத்தில் பயிரோட மகசூல் எடுக்கக்கூடிய நேரத்தில் இதை நம்ம பயன்படுத்தும் போது மகசூல் அதிகரிக்கிறதுனால இது நம்ம ஒரு இன்டைரக்ட் ஈல்ட் என்ஹான்சர்னு சொல்லலாம். அதாவது மறைமுகமான மகசூல் ஊக்கினும் சொல்லலாம். ஸோ இந்த பேந்தர் பயோஸ்டிமுலண்ட் இந்த ரெண்டையுமே செய்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தும் போது அது எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் சரி, எந்த ஒரு நிலையில் பயன்படுத்தினாலும் சரி, அந்த பயிரோட மகசூல் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு பயிரும் ஆரம்ப நிலை தாவரநிலை வளர்ச்சியில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்துக்கு தாவரநிலை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதுவே பூக்கள் பூக்கக்கூடிய நிலையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிகமான பூக்களை உற்பத்தி செய்கிறதுக்கான தன்மை கொடுக்கும். அப்படி இல்லை, இதுவே நம்ம பூக்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கொடுக்குற பட்சத்தில் பூக்கள் உதிர்வை குறைத்து அதிகமான பூக்கள் பிஞ்சு பிடிக்க வைக்க முடியும். அண்ட் இதுவே அதிகமான பிஞ்சுகள் பிடிச்சிருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த காய்கள் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து சுலபமாக எடுக்கிறதுக்கான தன்மையை இந்த பேந்தர் பயோஸ்டிமுலண்ட் பயிருக்கு கொடுக்கும். ஸோ அப்படி நடக்கிறதுனால ஒட்டுமொத்தமான மகசூல் அதிகரிக்கும். அண்ட் அந்த மகசூலோட தரவுமே அதிகமாக தான் இருக்கும். ஒரு குவாலிட்டியான மகசூலும் நம்மளால் எடுக்க முடியும். அதோட ஷேப்பாக இருக்கட்டும், இல்லைனா அதோட வெயிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இது பயிருக்கு ரொம்பவே நன்மை விளைவிக்குது. நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது இதை ஃபாலியர் ஸ்ப்ரேவாக, அதாவது இலைவெளி தெளிப்பாக பயன்படுத்துகிற பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml 4 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே நம்ம சாயில் ரெஞ்சிங்காக பயன்படுத்துகிற பட்சத்தில் குறுகிய காலத்து பயிர், அதாவது வெண்டை, கத்திரி, பருத்தி, இந்த மாதிரியான குறுகிய காலத்து பயிர் செஞ்சுருக்கவங்க ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரை சாயில் ரெஞ்சிங் கொடுக்கலாம். அது ட்ரிப் இரிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வாய்க்காலில் தண்ணீர் பாய்க்கும் முறையாக இருந்தாலும் சரி. அண்ட் இதுவே நீண்ட காலத்து பயிர் விவசாயம் பண்ணுறவங்க சாயில் ரெஞ்சிங் கொடுக்குற பட்சத்தில் அவங்க ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரை பயன்படுத்தலாம். எதனால் அப்படின்னா, நீண்ட காலத்து பயிர்களுக்கு வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அது மண்ணில் இருந்து அதிகமான அளவு ஊட்டச்சத்துக்களையும் எடுக்கும். ஸோ அதனால் இது குறுகிய காலத்து பயிரோட ஒரு 1 லிட்டர் அளவு நம்ம கூடுதலாக பயன்படுத்தலாம். அண்ட் இந்த பேந்தர் பயோஸ்டிமுலண்ட்டை நம்ம எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு காய்கறி வகை பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்துச்சாலும் சரி, எல்லா வகையான பயிர்களுக்குமே எல்லா வளர்ச்சி நிலையிலையுமே பயன்படுத்தலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிள்னு பார்க்கும்போது இதை நம்ம எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம்.
இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டரோட விலை வந்து ₹350 400 விலையிலையும், 1/2 லிட்டரோட விலை வந்து ₹600 650 விலையிலையும், 1 லிட்டர் வந்து ₹950 ₹1000 விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பயோஸ்டிமுலண்ட்டை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோவோட கொலாபரேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.